ஹாய் ஹலோ வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒன்ஸ் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு காஃப் கூடவே இருந்துகிட்ருக்கும். சில பேருக்கு வந்து அது கலக்கலன்னு அந்த சளி சவுண்டோடைய சளியோடு வர காஃபாக இருக்கும். சில பேருக்கு ரொம்பவே ட்ரை காஃபாக இருக்கும். நம்ம சளி காஃப் கூட ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். ஆனால் வந்து இந்த ட்ரை காஃப்லேருந்து தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்பவே ட்ரை காஃபாக இருக்கப்போ நம்ம என்ன தான் காஃப் சிரப் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்மளுக்கு காஃப் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்மளோட தூக்கத்தை ரொம்பவே பாதிக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அசௌகரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க தூங்கவும் மாட்டாங்க, வாமிட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தொண்டை ரொம்பவே வறண்டு போயிருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் ட்ரை காஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 6 hours கழிச்சு தான் அடுத்த டோசேஜ் கொடுக்க முடியும். ஆனால் இடையில வந்து ஒரு 1 hourலேயே மருந்து கொடுத்து 1 hourலேயே திரும்பவும் குழந்தைங்களுக்கு காஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, குழந்தை தூங்க முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க, இரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், சரியாயிடும். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். தூங்கல ஏன் இருமிட்டு இருந்த? அப்படி வாந்தி எடுத்தீங்களா? சரி, அம்மா அப்பா ஒரு மருந்து செஞ்சு தர, குடிக்கிறியா? எப்படி குடி? சரி வாங்க போய் மருந்து செய்யலாமா? ஓகே டன், குடிச்சிடணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி என்னோடய பேபிக்கு முதல் நாள் நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே காஃப் இருந்துச்சு. அந்த டைமில் நான் அவளுக்கு இந்த ரெமெடி தான் கொடுத்தேன். ரொம்பவே நிம்மதியாக அவள் தூங்கினா. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 glass அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த உள்நாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி புண்ணாக இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது கூடவே பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் அதுவும் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன் பேபிக்கு 4 years ஆகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி கொடுக்கறதுனால அவள் இதை குடிச்சுப்பா. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்டைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே அதை வந்து காம் பண்ணுறதுக்கு நம்ம கீ எடுத்துப்போம். அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே உடனே வந்து அடுத்த ஒரு 10 minutes அதுக்குள்ளவே குழந்தைங்களோட காஃப் வந்து நல்லாவே கிளியர் ஆகிடும். குழந்தை நிம்மதியாக தூங்குவாங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து 1 yearக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. 1 year உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க லைட்டாக வந்து நீங்கள் ஹனியும் கீயும் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களோட காஃப் வந்து நின்றுடும். அது கூடவே சில குழந்தைங்க பெப்பர் கலந்தால் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட 1 ஸ்பூன் வந்து ஹனி கலந்துக்குங்க. ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.